இருந்து தனிந்தது காடு. இப்போ ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே. வணக்கம். தனது ஓராண்டை நிறைவு பெறுகிற குமல்மணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிப்பகம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் பேசுகிறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இந்த ஒரு வருஷம் அவர் யாரெல்லாம் பார்த்தாரோ அவங்க எல்லாத்தையுமே அவர் குறிப்பிட்டு பேசிட்டார். யாரையுமே மறக்கலை. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே பாதி பேர் மனிதர்கள் நன்றியை மறந்துடும் ஈஸியாக. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம், நாய் தான் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் யாரெல்லாம் சந்திச்சாரோ ஒருத்தர் எத்தனை புத்தகம் அனுப்புனாங்க அதை முதற்கொண்டு அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு இலக்கியத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் பற்றும் அப்படி இருந்தாலும் அப்படி செய்ய முடியும்னா செய்ய முடியாது. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழா பள்ளியில் நடக்கிறதுனால ஒரு நாமத்துக்குமாரோடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கும் பள்ளியை பற்றி. அந்த கவிதையை நான் வாசிடுறேன், நல்லாயிருக்கும். கவிதையின் தலைப்பு 5ஆம் வகுப்பு ஆப்பிரிவு. மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகாவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படித்து முடித்ததும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் மணிதாவும் சொன்னார்கள் டீச்சர் என்று கோரஸாக. இன்று கல்யாணம் முடித்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசைகளில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியர் ஆக போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் போட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்கள் அப்பாவுடைய கடையை பார்த்துப்பேன். கடைசி பெஞ்ச் என் ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றியபடி நுண்ணுயிரிகளை ஆராய்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லப்பாவு டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியனான். அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்ற நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியார் ஆவேன் என்று சொன்ன குட்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் வாத்தியாரானோம். நினைச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்கு மாப்பிள்ள என்று சாக்பீஸ் புகழ் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து படித்து முடித்ததும் என்ன ஆட போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான். நன்றி. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. யாராவன்?